ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தனது தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டுள்ளார் ராகுல் என முரசொலி நாளிதழில் கடுமையான விமர்சனம் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் முரசொலி நாளிதழில் காங்கிரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வெளியாகியிருக்கின்றன. தான் பிரதமராவதை விட பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்குவதற்காக ராகுல் அலைந்திருக்கிறார் என்று மிக காட்டமான விமர்சனங்களை திமுகவின் முரசொலி நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. இப்படியொரு கெட்ட மதியாளரை தூக்கி சுமந்தோமே என்ற வருத்தமே மிஞ்சுகிறது என்று முரசொலி விமர்சித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? ஆனந்தி, திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடு முரசொலியில் ஒரு காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீது விமர்சனம் செய்து முரசொலி கட்டுரை எழுதியிருக்கிறது. அதில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறையும், குறிப்பாக தற்போது காங்கிரசினுடைய நடவடிக்கையால் தானே மண் அள்ளி போட்டுக்கொண்ட நடவடிக்கை போன்று ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார் என்று முரசொலி விமர்சித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக திமுகவினுடைய கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. தற்போது இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்காது என்ற அறிவிப்பும் செய்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அப்போது முன்மொழிந்தார். ஆனால் கூட்டணிக்கான நடவடிக்கைகளும், குறிப்பாக சில சந்தர்ப்பவாத சூழ்நிலையால் தற்போது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறது என்றும், ராகுலினுடைய நடவடிக்கை பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டிய ஒரு சூழல் போன்று காங்கிரசினுடைய நடவடிக்கை இருந்திருப்பதாகவும் மிக கடுமையாக காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து முரசொலியில் திமுக கட்டுரை எழுதியிருக்கிறது. மாநில காங்கிரஸை விட பிரவீன் சக்கரவர்த்திக்கு தேசிய காங்கிரசின் தலைமை முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு இந்த மிக காட்டமான விமர்சனத்தின் மூலமா புரிந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக. அதாவது திமுகவுடன் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கையின் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு நிலைப்பாட்டையும், குறிப்பாக திமுக மீது அப்போதே பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் விமர்சனத்தை முன்வைத்து பேசி வந்திருந்தார்கள். ஆனாலும் அப்போதைய சூழலில் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கான ஒதுக்கீடு முடிவு செய்வதில் திமுக அதற்கான நடவடிக்கையும் ஈடுபட்டது. அப்போது காங்கிரசால் காலதாமதம் ஏற்பட்டது போன்ற ஒரு சூழலும் இருந்தது. குறிப்பாக திமுக அரசின் மீது அப்போது பிரவீன் சக்கரவர்த்தி மிக கடுமையாக விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்திருந்தால் தாவேகா கூட்டணிக்கு போக வேண்டும் என்றால் தேர்தலுக்கு முன்னதாகவே அது போன்ற ஒரு சூழல் பேசப்பட்டு வந்தது. அதே போன்று தொகுதி பங்கீடு இறுதி ஒப்பந்தம் செய்யும் பொழுது 28 சட்டமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா திமுக சார்பாக காங்கிரஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்போதே ஒரு ராஜ்யசபா அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவிலிருந்து நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். இது போன்ற ஒரு சூழலில் பிரவீன் சக்கரவர்த்திக்கான ஒரு முக்கியத்துவம் போன்று ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு கோணத்தில் முரசொலியில் கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி குறித்து பல விமர்சனங்களாம் ஏற்கனவே பேசி வந்திருந்தார்கள். எனவே பிரவீன் சக்கரவர்த்திக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் ராகுல் காந்தி செயல்பட்டிருக்கார். தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்ட ராகுல் என்ற தலைப்பில் முரசொலியில் கடுமையாக விமர்சித்து கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, 2026 தேர்தலுக்கு முன்பே தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களையும் அதிக பேச்சுவார்த்தைகள் நடந்தது. மிக நீண்ட காலமாகவே அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. தற்போது இந்நிலையில் திமுக காங்கிரசின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது முரசொலி நாளிதழ் வழியாக. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.